ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடமும் மழையும் குளிருமா இருக்குது. இந்த டைமில் ஒரு நல்ல சூடாக சூப் குடித்தா சூப்பராக இருக்கும் இல்லையா? நம்ம வெளியிலேயே பார்த்துருப்போம், அங்கங்கேயா மஷ்ரூம் சூப் வச்சு விற்றுட்ருக்காங்க. நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணலான்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி கிடக்கிடன்னு வதக்கிடலாம். கறி விடக்கூடாது, கரிஞ்சிச்சுன்னா இதோட டேஸ்ட்டே போயிடும். ஓகே, அடுத்தது ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இதோட ஹீரோ நம்ம மஷ்ரூம். நான் ஒரு பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த சைஸில் தான் கட் பண்ண அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம வதக்கி எடுத்துக்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக போட்டுக்கலாம், ஏன்னா சூப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்கவுங்களுக்கு சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் பேஸாக இருக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மஷ்ரூம் நல்லா கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சு அதில் இந்த மஷ்ரூமும் நல்லா வேகணும். வெந்து நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மஷ்ரூம் அந்த கார்லிக்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதில் எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் சூப் எப்பவுமே ரொம்ப க்ரீமி, அப்படியே ஃபுல் இந்த மாவு மாதிரி இருக்கிறது அவ்வளோ இஷ்டப்பட மாட்டாங்க. கொஞ்சம் அங்கே அதில் போடுற அந்த வெங்காயம், பூண்டு, மஷ்ரூம் எல்லாமே கொஞ்சம் அங்கங்கேயா கடிக்கிறதுக்கு கிடைக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால நான் இப்படி இருக்கிறேன். இல்லை உங்களுக்கு சூப் பண்ணும்போது அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நல்லா ஃபுல் க்ரீமியாக தான் வேணும் அப்படின்னா நம்ம வடிகட்டுற பாத்திரம் இருக்குல்ல, அதில் அப்படியே இதை ஊற்றி அந்த தண்ணியை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சுருங்க. ஸோ நான் இப்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மஷ்ரூமையும் இதிலேயே விட்டுடுறேன், ஏன்னா சூப் சர்வ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பீசஸ் கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் எடுத்து வச்ச மஷ்ரூம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த தண்ணியை இப்போ மறுபடியும் கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த அரைச்சதை அதுக்குள்ளே சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதில் நல்லா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் இந்த சூப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது இப்போ மறுபடியும் கொதிக்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் இருந்தால் தான் இதை சூப் பண்ண முடியலாம், ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். அது இல்லாமலே இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தால் இன்னும் கொஞ்சம் அந்த க்ரீமி டெக்ஸ்டர் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அதை ஆட் பண்ணியாச்சு. அதுவும் நல்லா கொதிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடரும் நான் சேர்த்துக்கிறேன். இதுவும் நான் அந்த உப்பு சொன்ன அதே அளவுக்கு தான், நமக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அவங்க சேர்த்துக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ சூப்பு ரெடி. நான் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி இறக்கிட்டு அழகாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போகிறேன். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சுது. நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அதோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு குளிர்காலம் மழை காலத்துலலாம் அது குடிக்கிறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது சுகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லணும். அதுக்கப்புறம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பிளாக் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.